வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸ் பொரியல் உண்மைக்கும் சொல்கிறேங்க, வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி சார் தான். குக் வித் கோமாளி வந்திருக்கும் போது இந்த ரெசிபி சொல்லியிருப்பார். ஸோ அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அது என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த டைம் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட எடுத்துக்கலாம். பட் இந்த ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் கொடுத்துருந்துச்சு. டேஸ்ட் அப்படி உண்மைக்கும் நான் கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த எண்ணெய் சூடானதுமே அதில் கடுகு, கொஞ்சமாக சீரகம், அப்புறமா நம்ம கிள்ளி வச்ச காஞ்ச மிளகா, நான் வந்து காஞ்ச மிளகா நானாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், அவங்க சொல்லலை. ஸோ அப்புறமா நம்ம கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு கூடவே பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. வந்து பூண்டு எப்போவுமே நீங்கள் நல்லா பாருங்கள், அரைச்சி சேர்த்துறத விட நறுக்கி சேர்க்குறத விட இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக தட்டி சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு மணமாக இருக்கும். பூண்டு, இஞ்சி இந்த ரெண்டுமே நீங்கள் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்துலேயுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறமா நான் இங்கே வந்து சின்ன வெங்காயம் வரைக்கும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் இருந்தால் கூட நல்லா சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு நல்லதுன்றனால சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் பீன்ஸும் அது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பீன்ஸ் வந்து குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்கங்க. இன்னும் சொல்லப்போனால் நானே சாப்பிடாம தான் இருந்தேன். பட் இந்த மாதிரி பீன்ஸ் பொரியல் ட்ரை பண்ண அப்புறம் உண்மைக்கும் சொல்கிறேன், நான் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இப்போது ஃபேவரட் வெஜிடபிளாக பீன்ஸ் மாறிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ அந்த பீன்ஸ் கொஞ்சமாக வேகும் போது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த இப்போமே இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா தான் அது வெந்து வரும்போதே அந்த காரம் உப்பெல்லாம் நல்லா இறங்கி வரும். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அந்த காரம் வந்து நம்மளுக்கு அந்த காய்கறியோடு ஒட்டி வரணும்னா அது வெந்து வரும்போது அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அண்ட் இதில் மெயின் திங்கே இந்த பொடி தாங்க. கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்க்கு, கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு. நீங்கள் வெறும் வேர்க்கடலை பொடி கூட சேர்த்துக்கலாம். பட் கடலைப்பருப்பு பொடி நல்ல ஒரு முறக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை அண்ட் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அதாவது எங்கள் ஊர் சைடில் பொரிக்கடலைன்னு சொல்லுவோம், அதுவும் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து லைட்டாக அந்த வறுத்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கருவேப்பிலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா, குளிர்ச்சி கொடுக்குறதுனால நான் கருவேப்பிலை அதிகமாகவே இதில் சேர்த்துருப்பேன். ஸோ அதுவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பவுடரும் கூடவே கொஞ்சமாக தேங்காயும் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவுறதுக்கு சோம்பேறி படுற ஆட்கள் என்ன மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அதையும் எடுத்துகிட்டு அப்படியே இந்த பொடி அண்ட் அந்த தேங்காய் அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு எடுத்திங்கன்னா வேறு லெவல் பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. என் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பீன்ஸில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை நம்ம நிறைய பேர் ஒமிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனிமேல் அப்படி ஒமிட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.